உங்களுக்கு விரோதமான திட்டங்களை போட்டு உங்களை அழிக்கணும், உங்களுக்கு விரோதமா இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சதி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவங்க யோசிச்சு பார்த்து பல திட்டங்களை போட்டு உங்களை அழிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டது. கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். யார்? தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமோடு கூட இந்த அகித்தோப்பேல் சேர்ந்து கொண்டு தகப்பனுக்கு விரோதமாகவே எழுந்து யுத்தம் செய்யும்படியாக ஆலோசனை கொடுக்கிறான். இன்றைக்கும் அநேகர் இப்படிதான், நம்ம குடும்பத்தை கெடுக்கணும், நம்ம பிள்ளைகளை கெடுக்கணும், நம்முடைய உறவு முறைகளை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஆலோசனைகளை மனுஷர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் சில நேரங்களிலே அது வாய்க்கிறது. அவங்க சொல்ற மாதிரியே நடக்கிறாங்க, அவங்க சொல்ற மாதிரியே நம்மகிட்ட வந்து பேசுறாங்க, நமக்கு விரோதமான காரியங்கள்லாம் போய் சொல்றாங்க. அவங்க ஆலோசனைகள் எல்லாம் பிசாசு பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக பண்ணுகிற எல்லா ஆலோசனைகளும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் துணையோடு நான் அவைகளை முறியடிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் அர்த்தம் பண்ணி போடுவார். அவங்க நினைக்கிறது நடக்காது, பயப்படாதீங்க. அவங்க என்ன ஆலோசனை போட்டு எத்தனை மாசம் யோசித்தாலும் சரி, எத்தனை வாரங்கள் யோசிச்சு அவன் எத்தனை மனிதர்களை கொண்டு அவங்க ஆலோசனை பண்ணாலும் அது வாய்க்காது. காரணம், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் அவங்க ஆலோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். அவங்க யோசிக்கிற காரியம்லாம் நம்ம இப்படி யோசிக்கிறோம், ஏன் அது அப்படி நடக்குது, நம்ம இப்படி செஞ்சா ஏன் ரிசல்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி அவங்க யோசிக்கிற எல்லா யோசனைகளையும் கர்த்தர் தவறாக்கி போடுவார். நிச்சயமாக நான் சொல்கிறேன், வேத வசனத்தை விசுவாசிங்க. கர்த்தர் எப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் அதம் பண்ணி போட்டாரோ, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வேலைக்கு விரோதமா, உங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு விரோதமா, உங்க பரிசுத்தத்துக்கு விரோதமா, உங்க ஜெபத்துக்கு விரோதமா பிசாசு வைத்திருக்கிற எல்லா சதி ஆலோசனைகளையும் கர்த்தர் இன்னைக்கு முறியடித்து போடுவாராக. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்று நேரிடாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க பயப்படக்கூடாது. நீங்க அந்த நாமத்தினால அவைகள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என்று சொல்லுங்கள். கட்டிடுவதை தேவன் நாளில் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்து நாள் உங்களுக்கு பாதுகாப்பான நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.